எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில கோயில் திருவாய்மொழி பகுதியில் 9வது நூறில் 10வது பதிகத்தில் 11வது பாட்டு பலஸ்ருதி பாட்டு. இந்த 9வது இதில் 10வது பதிகம் இதோட கடைசி. அந்த அந்த பாட்டை சொல்லும். அந்த மாதிரி ஒரு அப்போ அது ஒரு பாட்டு பாடியிருக்கார். அந்த பாட்டை சொல்கிறேன். சாதாரணமாக இந்த பாட்டுகள்லேயே என்னென்ன உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, முதல்ல வந்து பெருமாளோட பேர் வரும், அடுத்தது யாருன்றது சொல்கிற மாதிரி வரும், அதுக்கடுத்தது அந்த அவர் சொன்ன பாடல்கள் வரும், அதுக்கடுத்தது அந்த பாடல்கள் நம்ம கிடைக்கிற பலன் சொல்லுவார். அதுதான் இந்த இதில் கொஞ்சம் மாறி தான் இருக்குது. சொல்கிறேன், பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. பாடுசார் வினை பற்றற வேண்டுவீர் மாடநீடு குருகூர் சடகோபன். மாட நீடு குருகூர் சடகோபன் சொல் பாடலான தமிழ் 1010 பாடியாடி பணிமின் அவன் தாள்களே அப்படின்றதாக இந்த பாட்டு. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, பாடுசார் வினை பற்று அற வேண்டுவீர் மாட நீடு குருகூர் சடகோபன் சொல் பாடலான தமிழ் 1010 பாடியாடி பணிமீன் அவன் தாள்களே அப்படிங்கிறதாக பாட்டு. நேரத்தில் பாட்டுன்னா உங்களுக்கு என்னன்னா, பாடியாடி பணிமீன் அவன் தாள்களேன்னு அந்த பாட்டு முடியறது. பாடுன்னா இந்த பக்கத்தில் பாடுசார் வினை. பாடுன்னா பக்கத்தில், சார் சாரான்னு எடுத்துக்கணும், பாடுசாரா வினைன்னு எடுத்துக்கணும். இது பாட்டுக்காக சார்னு சொல்லியிருக்கார். பாடுசார் வினை பக்கத்தில் நெருங்காமல். வினை பற்று, வினைனா பாவங்கள், பற்றுன்னா விருப்பம். அற பற்று அறன்னா விடுபட்டு அருந்து போகன்னு அர்த்தம். பாடுசார் வினை பற்று அற பக்கத்தில் நெருங்காமல் பாபங்கள் விருப்பம் எல்லாம், பாபங்கள் பற்று எல்லாம் விடுபட்டு அற. நமக்கு பாபங்கள் பற்றுன்றதுல பாபம் வேற, நம்ம செஞ்ச பாவம். பற்றுன்றது நம்ம விருப்பம். ஐயோ நம்ம பிள்ளை இப்படி இருக்கானே, இவனுக்கு ஒரு வழி ஆகணுமே, நம்ம பொண்ணு இப்படி இருக்கே, இதுக்கு ஒரு வழி ஆகணுமே, இவளுக்கெல்லாம் ஒரு நல்ல கதி கொடுப்பாரா பெருமாள், அதுதான் விருப்பம். உங்கள் விருப்பம்ன்றது பற்று. அதில் நீங்கள் போய் மாட்டிக்கிங்க. பாவங்கள்னு நீங்கள் ஏற்கனவே செஞ்சது, யாருக்காவது கெடுத்தது, குடியை கெடுத்தது, ஏதோ நீங்கள் செய்ய பாவங்கள், அதெல்லாம் நீங்கள் என்ன, நானும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன உங்களே நினச்சிக்காதீங்க, என்னையும் சேர்த்து நம்ம செய்கிற பாவங்கள். பற்றுன்றது நமக்கு இருக்கிற பற்று எல்லாம். பெருமாள் நம்ம புள்ள பொண்ணு குடும்பம், என் ஒய்ஃபுக்கு இப்படி இருக்கணும், என் மனைவிக்கு அப்படி ஆகணும், எனக்கு இந்த குழந்தை பிறக்கணும், ஆண் குழந்தை தான் பிறக்கணும், சீக்கிரமாக எங்களுக்கு குழந்தை பிறக்கணுன்றது, சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறது, இதெல்லாம் விருப்பம். அதெல்லாம் வினைப்பற்று அதெல்லாம் அருந்து போக வேண்டுவீர்னா இறைஞ்சி வேண்டி பெருமாளை விரும்பி வணங்குவீர்னு அர்த்தம். இந்த இறைஞ்சி வேண்டுங்க, அதை கேளுங்கோ, அதை கேட்குறார். ருசின்றது விரும்புறது, ஏற்பது வாசனை. விரும்பாவிட்டாலும் உங்களை அடைந்து விடும், அது ஞாபகம் வச்சுக்கோ. அதான் ஏற்பன்றது இந்த இடத்துல சொல்ல பாருங்க. பற்று அற விதி உங்களுக்கு அதில் நிறைய இருக்கு. நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்களை அடைந்து விடுவது வாசனை. அந்த வாசனை நீங்கள் வேண்டான்னு சொல்லவே முடியாது. நீங்கள் வேண்டாம், நீங்கள் வேற இடத்துக்கு எங்கேயாலும் போகணும். ருசி வேற. ருசி நீங்கள் விரும்பி சாப்பிட்றது, விரும்பி வாயில் இந்த ருசி எப்படி இருக்குன்னு தெரியும், அதை வேண்டாம் சாப்பிடலாம், லேட்டாக போட்டுடலாம். ஆனால் வாசனையை நீங்கள் விட முடியாது. வாசனை தானாக வரும், அது காற்றுல கலந்து வந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் ஓடினா வேணால் அந்த வாசனை இது பண்ணலாம். அப்போ கூட நீங்கள் அந்த வாசனையை நீங்கள் அந்த வாசனையை இருக்க, அந்த ருசியில் இருக்கிற வாசனையை நீங்கள் அனுபவிச்சு தான் போவீங்க. அதுதான் ஏற்பது. அதில் நிறைய இருக்குது அது விஷயம். அதை நான் அப்புறம் சொல்கிறேன், இன்னொரு சான்ஸ் வரும்போது சொல்கிறேன். ஏதாவது வணங்கி அந்த மாதிரி இறங்கி வேண்டி வணங்கி நிற்பீர் வேண்டுவீர் மாட நீடுன்னா நீண்டு உயர்ந்த மாடங்களை உடையன்னு அர்த்தம். மாடன்னா நீடு மாடன்னு எடுத்துக்கணும். நீண்டு உயர்ந்த மாடங்களை உடைய குருகூர்ன்றது ஆழ்வார் திருநகரி, திருக்குறுகூர்னு ஆழ்வார் திருநகரி, குருகூர் ஆழ்வார் திருநகரி. சடகோபன்றது நம்மாழ்வார் சொல். அவர் சொன்ன
நம்மாழ்வார் சொல்லினா, நம்மாழ்வார் வந்து இந்த திருவாய்மொழியை அவர் எழுதினார். அவர் எங்க அவர் தான் ஒன்றுமே இல்லாத அப்படியே தியானத்தில் இருக்கிறது தானே. அவர் சொல்ல சொல்ல எழுதினதெல்லாம் மதுரை கவியாளர் தான். ஒரே தரம் தான் சொன்னார் அவர். மதுரை கவியாளர் எழுதினது ஒரே தரம் தான் எழுதினார். ஒரு அக்ஷர பிழை கூட இல்லை, ஒரு வார்த்தை பிழைன்றது இல்லை, ஒரு எழுத்து பிழை கூட வரல. இன்னைக்கு நம்ம அது மாதிரி எழுத முடியுமா? 1000 பாட்டை, அதுவும் அந்தாதி, அந்த அந்த முதல் பாட்டோட அந்த அடுத்த பாட்டுக்கு ஆதியாக இருக்கிற மாதிரி ஒரு பாட்டை அப்படியே ஒரு 1000 பாட்டை அப்படியே லைனாக ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க, இன்னொருத்தர் எழுதுறாருன்னா இவர் சொன்னதுலேயும் தப்பு இல்லை, புரிஞ்சுட்டார். இவர் சொன்னது மறுபடியும் என்னது அப்படின்னு நிறுத்தி கேட்கவே இல்லை, அவராகவே எழுதினார். திருமங்கை இவர் மதுரை கவியாளர் அவர் எழுதிட்டே இருந்தார். இவர் சொல்ல சொல்ல அவர் எழுதிட்டே இருந்தார். ஒரு தடவை கூட மதுரை கவியாளர் அவர்கிட்ட திருப்பி சொல்லுங்கன்னு கேட்கல, தப்பாகவும் எழுதலை, அக்ஷரப்பழி இல்லாத எழுதினார். அது சிஷ்யனோட வேலை அது. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு பார்த்துங்க. முன் தயாரிப்பே இல்லை. நம்மாழ்வார் எழுதின இந்த திருவாய்மொழியில் அந்தாதி, எல்லா பாட்டுமே அந்தாதி. ஒவ்வொரு பாட்டுக்கும் முடிவு வந்து இன்னொரு பாட்டோட ஆரம்பமாக இருக்கும். யாருமே சொல்லலை, ஒன்றுமே இல்லை. 16 வயசு வரைக்கும் அங்கேயே இருந்தவர், அந்த அந்த மரத்துக்கிட்டே இருந்தவர். அவர் அவர் இருந்து அவரோட வயசே 30, 31 வயசு, 32 வயசு தான் நம்மளோட வயசே. அவ்வளோதான், அதோட அவர் காலமாயிடுறாரு. அது வரைக்கும் அவர் எழுந்து எங்கேயும் போகல. எல்லா பெரும்பாலும் அவருக்கு வந்து தான் காட்சி கொடுத்தா. அப்படி இருக்க அவர் வந்து அந்தாதி எழுதியிருக்காரு பாருங்க. எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. அதை மதுரை கவியாளர் ஒரு பிழை இல்லாத அப்படியே எழுதியிருக்காரு. அது பெரிய விஷயம். அது சடகோப சொல் பாடலான அந்த 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 மாதிரி அந்த பாடல்களான சடகோபம் சொன்ன பாடல்களான பாடலாக எழுதப்பட்ட அது இந்த தமிழ் 1000த்துள் 10 தமிழ் 1000த்தில் தமிழ் மொழியில் எழுதினார் இல்லையா, அதை சொல்றார். தமிழை போற்றி எழுதிய, தமிழில் வந்து நம்மாழ்வார் எழுதிய அந்த 1000 பாட்டு இருக்கு. அந்த 1000 பாட்டில் இந்த 10ம் இந்த பதிகத்தில் வருது பாருங்க. 10 பாட்டு 10வது பதிகத்தில் அதை சொல்ற. இந்த 10ம் பாடி இந்த 10 பாட்டை பாடுறதோட மட்டும் இல்லை, பாடுறது தான் அந்த காலத்தில் பண்ணியிருக்கா, பாடி இருக்கார் அவர். இந்த பாட்டை பார்த்து தான், இந்த பாட்டை கேட்டு தான் நாதமுனிகள் என்ன பண்ணுறார், இந்த பாட்டை படித்து பார்த்துட்டு வெறும் பாட்டை வந்து நம்மளால் ஆட சொல்லியிருக்கார். நம்ம பாட்டை மட்டும் சொல்கிறது பிரயோஜனம் இல்லை, அது ஜனங்க கிட்ட நிற்காது, ஆடியும் நம்ம சொல்லணும், இசை வடிவிலையும் கொண்டு வரணும் பாட்டை அப்படின்னு நாதமுனிகளுக்கு தோணுது இந்த பாட்டில் தான். இந்த பாட்டை கேட்ட அப்புறம் தான் ஆடினா ஆட இசை வடிவிலையும் கொண்டு வரணும் இதன்ட்டு தான் அவர் நாதமுனிகளோட அக்கா பிள்ளை இருந்தார். மேலே திருவீதி ஆண்டான், கீழே திருவீதி ஆண்டான்னு 2 பேர். அவன் 2 பேரையும் கூப்பிட்டு நீங்கள்லாம் இந்த இந்த 4000 தீப பிரபந்தத்தை நான் இது பண்ணியிருக்கேன், சேர்த்துருக்கேன். 4000 தீப பிரபந்த பாட்டை நான் ஏற்றிருக்கேன். நம்மாழ்வார் ஏற்றினதை நான் கொண்டு வந்து மறுபடியும் வரைமுறைப்படுத்தி கொண்டு சேர்த்துருக்கேன். இதை வந்து நீங்கள் பாட்டாக பாடிட்டு ஆடிட்டு சொல்லணும், ஆடிட்டு பாட்டாக பாடணும், பாடி எல்லாருக்கும் பரப்பணும். அப்படிதான் இப்பயும் நீங்கள் பாருங்க, ஆட்டமும் பாடி இசை வடிவில் இருக்கிறது வந்து உங்களுக்கு மறக்கவே இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் பராசக்தி படத்தில் ஒரு பாட்டை நீங்கள் ஈஸியாக பாடுவீங்க. பராசக்தி படத்தில் ஒரு பாட்டை நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பாடுவீங்க. ஆனால் பராசக்தி படத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை அந்த அளவுக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த பாட்டு வந்து இசை வடிவில் இருக்கிறதுனால உங்களுக்கு மனசில் பதிஞ்சிருது. அதை தான் நாதமுனிகள் பிளான் பண்ணுறார். நம்மாழ்வார் சொன்னது அதை தான் சொன்னார், பாடி ஆடின்னு. அது மாதிரி நம்ம பாடி ஆடி பண்ணணும். நீங்கள் பாடிட்டே ஆடி இது பண்ணணும்னா அதுதான் இன்றைக்கி அந்த மேலே திருவீதி ஆண்டான், கீழே திருவீதி ஆண்டான் அந்த வழியில் வந்தவா தான் இன்றைக்கும் அரையர் சேவைன்னு ஸ்ரீரங்கத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கு பாருங்க. வைகுண்ட ஏகாதசி 10 பகல் 10 இப்போ 10 நடக்கிறது. நாளைக்கு முடியறது. இந்த 10ல் அவள் ஆடிண்டே பாடுவாள், நம்மளுடைய பாடல்களை தான் பாடுவாள். இந்த 4000 பகத்தை ஆடிண்டே பாடுவாள். அவளுக்கு அந்த மாதிரி ஒரு இது அவளுக்கு ஏகப்பட்ட மாதிரி. அது அரையர் சேவைன்றது அரையர் சேவைன்னு இன்றைக்கும் நடக்கிறது ஸ்ரீரங்கத்தில். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அவளுக்கு இருக்க மரியாதை, அந்த கோயிலுக்கு அவளுக்கு இருக்க மரியாதையே தனி அரையர்களுக்கு. அது யாருன்னா அந்த அரையர்கள்ட்டவா அந்த மேலே திருவிதி ஆண்டா, கீழே திருவிதி ஆண்டான்னு நாதமுனிகளோட அக்கா பிள்ளைகள் வழி வந்தவா தான் அவள். அதைத்தான் இங்கே சொல்கிறார். பாடி ஆடி பணிமின் அந்த இறைவன்கிட்ட போய் நீங்கள் அடிபணிஞ்சு அவன் தாள்களை பிடிச்சிக்கோ, அவனுடைய பாதத்தை பிடிச்சிக்கோ, பணிஞ்சு அவனை வணங்கி அவன் பாதத்தை பிடிச்சிக்கோ. உங்களுக்கு இந்த யார சொல்றாரு, பாடுசாரா வினை பற்று அற்று வேண்டுவேன். அவளை நீங்கள்லாம் பாடுசாரா உங்களுடைய அந்த
பற்று பக்கத்தில் வந்து உங்களை நெருங்காமல் நீங்கள் செய்த வினையும் நீங்கள் செய்த உங்களுக்கு இருக்கிற விருப்பங்களும் நீங்கள் செய்த பாவங்களும் உங்களை நெருங்காமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் சேராமல் இருக்கணும்னா இந்த பற்றற்ற நிலையை மோட்சத்தை கொடுக்குற திருக்குறள் பிரான் வந்து திருக்கடபுரத்து பாடின இந்த 10 பாட்டையும் மனசில் வச்சுட்டு ஆடி பாடி படிஞ்சு அவனுடைய காலை பிடிச்சிங்கோ அப்படின்னு சொல்கிறார். நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ. இதோட இந்த பதிவு இதோட முடிஞ்சு போச்சு. நாளைக்கு 10வது பதிவு. தேங்க்யூ.